إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளையும் வாழ்க்கை வரலாற்றையும் சுருக்கமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை பார்க்க இருக்கின்றோம். நூலாசிரியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல பெயர்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு அவற்றுக்குரிய அர்த்தங்களையும் கூறியிருக்கிறார்கள். அதிலே முதல் பெயர் முஹம்மத், அதே போன்று அஹ்மத், அல் முத்தவக்கில், அல் மாஹி, அல் ஹாஷிர், அல் ஆகிப், அல் முகஃபி, நபியு தௌபா, நபியுல் மல்ஹமா, நபியுர் ரஹ்மா, அல் ஃபாத்திஹ், அல் அமீன், அல் பஷீர், சையிது வலதி ஆதம், அஸ்ஸிராஜுல் முனீர் போன்ற பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆரம்பமாக ஒரு குறிப்பை நூலாசிரியர் கூறியிருக்கிறார். அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்பெயர்கள் வெறும் ஆளை அடையாளப்படுத்துகின்ற பெயர்கள் மாத்திரமல்ல, ஒரு அடையாளங்கள் மாத்திரமல்ல, இவைகள் பண்புகளை சுமந்திருக்கின்றன. அந்த பண்புகள் புகழுக்குரிய பூரணத்துவத்தை குறிக்கின்ற பண்புகளாக அமைந்திருக்கின்றன என்று கூறுகிறார்கள். அதாவது, பொதுவாக ஒருவருக்கு நாங்கள் பெயர் வைக்கிறோம் என்றால் எதற்காக வைக்கிறோம்? அவரை அடையாளப்படுத்துவதற்காக வைக்கிறோம். ஒருவருக்கு நாங்கள் சாதிக் என்று பெயர் வைத்தால் உண்மையாளர். உண்மையிலே அந்த சாதிக் என்ற பெயருக்குரியவர் உண்மையாளராகவும் இருக்கலாம், பொய் சொல்லக்கூடியவராக கூட இருக்கலாம். நாங்கள் நிறைய பெயர்களை பார்க்கின்றோம். அவற்றுக்கு பொருத்தமானவர்களாக அதற்குரியவர்கள் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் அது அவர்களை அடையாளப்படுத்துகின்ற அடையாளங்களாக மாத்திரம்தான் இருக்குமே தவிர அந்த பெயர்கள் சுமந்திருக்கின்ற பண்புகளுக்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பண்புகளை வைத்து அந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நபி அவர்களை அவை அடையாளப்படுத்துகிற அதே நேரத்திலே அது நபி அவர்களுடைய பண்புகளையும் குறிக்கின்றன. நபி அவர்களுடைய பண்புகள் மனிதர் என்ற வகையிலே அவர்கள் பூரணமான ஒரு மனிதராகவும் மிகவும் புகழுக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். அந்த பண்புகள் அதனை குறித்து நிற்கின்றன. அதிலே முதலாவது பெயர் முஹம்மத். முஹம்மத் என்கின்ற இந்த பெயர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக பிரபலியமான பெயர். நூலாசிரியர் சொல்வதை போன்று தௌராத் வேதத்திலே நபி அவர்கள் இந்த பெயரை கொன்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் அதையும் அவர்கள் சொல்கிறார்கள். கஸீருல் ஹிஸால் அல்லதி யுஹ்மது அலைஹா, அதிகமான புகழுக்குரிய பண்புகளை நபி அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் முஹம்மத், புகழப்படுகின்றவர் என்றால் புகழுவதற்கு தகுதியான நிறைய பண்புகளை நபி அவர்கள் கொண்டிருந்தார்கள். இன்னொரு பெயர் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இரண்டாவது பெயர் அஹ்மத். அஹ்மத் என்றால் அதுக்கு இரண்டு அர்த்தங்களை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, மிகவுமே புகழக்கூடியவர் என்ற அர்த்தம். அதாவது அல்லாஹுவை மனிதர்களிலே, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிகவுமே புகழக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, மிகவும் புகழப்படுகின்றவராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வானம் பூமியில் உள்ளவர்கள், அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள், மறுமையிலே இருக்கக்கூடியவர்கள், மறுமையிலே நாம் சென்றதற்கு பிறகு இந்த எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுவார்கள். காரணம், அவர்களுக்கு புகழுக்குரிய நிறைய பண்புகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே அவர்களுக்கு அஹ்மத், மிகவும் புகழுக்குரியவர் அல்லது மிகவும் அல்லாஹுவை புகழக்கூடியவர் என்ற இந்த அர்த்தத்தை தருகிற பெயரும் இருக்கிறது. இந்த அஹ்மத் என்ற பெயரைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
எங்களுக்கு தெரியும் இஞ்சில் இறக்கப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பெயரை கொண்டுதான் நபி அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நூலாசிரியர் கூறுகிறார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு பெயர் அல் முத்தவக்கில். அல் முத்தவக்கில் என்றால் அல்லாஹுவின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்திலே அல்லாஹு தாலாவின் மீது முழுமையாக தவக்குல் வைத்திருந்தார்கள், முழுமையாக அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டியிருந்தார்கள். அதனால் நபி அவர்களுக்கு இந்த விடயத்திலே நிகராக எவரும் இருக்கவில்லை. தைரியமாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள், மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். நபி அவர்கள் முத்தவக்கில். அதே போன்று அல் மாஹி. மாஹி என்றால் அழிக்கக்கூடியவர், இல்லாமலாக்க செய்யக்கூடியவர், ஒழிக்கக்கூடியவர் என்பது அர்த்தம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ரை அழித்தார்கள். அதனால் தான் நூலாசிரியர் சொல்கிறார், அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மூலமாக குஃப்ரை அழித்து விட்டான். நபி அவர்களை போன்று வேறு எவரை கொண்டும் இந்த குஃபுர் அழிக்கப்படவில்லை. மற்றவர்களாலும் குஃபுர் அழிக்கப்படுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக குஃபுர் அழிக்கப்பட்டதை போன்று, இல்லாமலாக்கப்பட்டதை போன்று வேறு எவரை கொண்டும் குஃபுர் இல்லாமலாக்கப்படவில்லை. எனவே அந்த வகையிலே அல் மாஹி என்கின்ற பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமான பெயராக இருக்கிறது. அடுத்ததாக நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் அல் ஹாஷிர். ஹாஷிர் என்றால் ஒன்று திரட்டக்கூடியவர் என்ற அர்த்தம். நூலாசிரியர் சொல்கிறார், அல்லதி யுஹ்ஷரு நாசு அலா கதமை. மறுமை நாளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். நபி அவர்கள் தான் எங்களுக்கு தெரியும் முதலாக எழுப்பப்படுவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். இதனால் நபி அவர்கள் அவர்களை ஒன்று திரட்டியதை போன்று, அல்லது மனிதர்களை ஒன்று திரட்டுவதற்காக நபி அவர்கள் எழுப்பப்பட்டதை போன்று ஒரு நிலைமை அங்கே இருக்கும். அதனால் நபி அவர்களுக்கு அல் ஹாஷிர் என்கின்ற பெயரும் இருக்கிறது. அதே போன்று அல் ஆகிப் என்கின்ற இன்னொரு பெயர் நபி அவர்களுக்கு இருக்கிறது. அல் ஆகிப் என்றால் அல்லதி லைஸ பஅதஹு நபி ஃபஹுவ பிமன்சிலத்தில் ஹாத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியானவர் என்பது அதனுடைய அர்த்தம். அதாவது நபி அவர்களுக்கு பிறகு வேறு நபி வரமாட்டார்கள். நபிமார்களில், ரசூல்மார்களில் இறுதியானவர்கள். இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் அல் ஹாத்தம். ஹாத்தம் என்கின்ற அர்த்தம், அதாவது சொல்லும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்ற அர்த்தத்தை தருகிறது. அதே போன்று அல் முகஃபி என்கின்ற ஒரு பெயர் நபி அவர்களுக்கு இருக்கிறது. அல் முகஃபி என்றால் பின்துயர்ந்து வைக்கப்பட்டவர் என்பது அர்த்தம், நேரடி அர்த்தம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்களுடைய அடிச்சுவட்டை பின்துயர்ந்து வந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பின்துயர்ந்து நபி அவர்களை இறுதியாக அனுப்பி வைத்திருக்கிறான். அதனால் அவர்களுக்கு அல் முகஃபி என்ற பெயரும் இருக்கிறது. நபியு தௌபா என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது. நபியு தௌபா, தௌபாவுக்குரிய நபி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு தௌபாவுடைய வாயிலை திறந்து விட்டான். மக்கள் பாவங்களிலே மூழ்கி இருந்தார்கள், ஷிர்க்கிலே இருந்தார்கள், குஃபுரிலே இருந்தார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்தினான், அவர்களுக்கு வழிகாட்டினான். நிறைய மக்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள். இது போன்ற ஒரு நிலை வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. அதே போன்று இன்னொரு காரணத்தையும் நூலாசிரியர் சொல்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவர்களாகவும் தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த வகையிலும் நபி அவர்கள் தௌபாவுக்குரிய நபியாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தௌபாவுடைய வாயிலை அல்லாஹு தஆலா நபியின் மூலமாக திறந்து கொடுத்தான். அதே போன்று நபி அவர்களும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக மீளக்கூடியவர்களாக, அதிகமாக பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு பெயர் தான் நபியுல் மல்ஹமா. மல்ஹமா என்றால் யுத்தம், யுத்தத்திற்குரிய கடுமையான யுத்தம், யுத்தத்திற்குரிய நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். காரணம், நபி அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தை எதிர்த்து நிறைய எதிரிகள், அல்லாஹு தஆலாவுடைய எதிரிகள் நபி அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அவர்களோடெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
போராடினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பல யுத்தங்களை நபி அவர்கள் சந்தித்தார்கள், பெரும் பெரும் யுத்தங்களை. அதற்கு முன்னால் எந்த ஒரு நபியும் சந்திக்காத யுத்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். எனவே அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுல் மல்ஹமா, யுத்தங்களுக்குரிய நபியாக இருந்தார்கள். அடுத்ததாக நபியுர் ரஹ்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் ரஹ்மத்துக்குரிய நபி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை போல நபி அவர்களை உலகத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா பூமியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்கிறார். அதிலே அதிகமான ரஹ்மத்தை பெற்றவர்கள் மூமின்கள். ஈமான் கொண்டதன் காரணமாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற அதிகமான அந்த ரஹ்மத்தை பெற்றார்கள். அதே போன்று குஃபார்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரஹ்மத்தினால் பயனடைந்தார்கள். நபி அவர்களுடைய காலத்திலே குஃபார்களும் நல்ல முறையிலே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், மரணிக்கின்ற பொழுது கூட ஒரு யூதரிடத்திலே தான் நபி அவர்களுடைய கவசம் ஈடு வைக்கப்பட்டிருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துக்குரிய நபியாக இருந்தார்கள், நீதியை நிலைநாட்டினார்கள். அடுத்ததாக அல் ஃபாத்திஹ் என்கிற ஒரு பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அல் ஃபாத்திஹ் என்றால் திறக்கக்கூடியவர் அல்லது வெற்றி கொள்ளக்கூடியவர் என்கின்ற அர்த்தங்கள் இருக்கின்றன. எனவே நூலாசிரியர் சொல்வதை போன்று நேர்வழியின் கதவு மூடப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த நேர்வழியின் கதவை திறந்து விட்டார். மக்கள் நேர்வழியின் பக்கம் வந்தார்கள். குருடான கண்களை, செவிடான காதுகளை, மூடப்பட்ட உள்ளங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மூலமாக திறந்து விட்டான். அதாவது வழிகேட்டின் இருளில் இருந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருக்கும் நேர்வழி என்ற அந்த வாயிலுக்குள் அழைத்து சென்றார்கள். அந்த வாயிலை திறந்து விட்டார்கள். அந்த வகையிலே நபி அவர்களுக்கு அல் ஃபாத்திஹ் என்கின்ற பெயர் பொருத்தமாக இருக்கிறது. தொடர்ந்து நூலாசிரியர் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா குஃபார்களுடைய நகரங்களை, நாடுகளை நபி அவர்கள் மூலமாக வெற்றி கொள்ள செய்தான். திறந்து விட்டான், வெற்றி கொள்ள செய்தான். அதேபோன்று சுவர்க்கத்தின் கதவுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். சொர்க்கத்தின் கதவுகளை நபி அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா திறந்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு செல்கிற வாயில்களை இலகுபடுத்தி இருக்கிறான். அதே போன்று அல் ஃபதஹ பிஹி துருகல் இல்மின் நாஃபிஅ் வல் அமலிஸ் ஸாலிஹ், பயனுள்ள கல்வியுடைய வழிகளையும் சாலிஹான நல்லமல்களுக்குரிய வழிகளையும் நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான். எனவே அந்த வகையிலே நபி அவர்கள் அல் ஃபாத்திஹ், திறக்கக்கூடியவர் அல்லது வெற்றியாளர், வெற்றி கொள்ளக்கூடியவர் என்கின்ற அந்த பெயருக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக நபி அவர்களுக்கு இடையே இன்னொரு பெயர் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தாரிலே இந்த பெயருக்கு மிக தகுதியானவர்களாக இருந்தார்கள். ஒன்று, அல்லாஹு தஆலாவே தன்னுடைய வஹியை எத்தி வைப்பதற்கு, தன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு நபி அவர்களை நம்பிக்கையாளராக தேர்ந்தெடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் அவர்களிடத்திலும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், குறைஷி காபிர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நபியாக, ரசூலாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அல் அமீன் என்கின்ற பெயரை கொண்டு அழைத்தார்கள் என்று நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த நபி அவர்களுடைய பெயர் அல் பஷீர். அல் பஷீர் அதாவது நன்மாராயம் கூறக்கூடியவர் என்பது அதனுடைய அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள், நற்செய்தி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார் அவர்களுக்கு வழிபடுகிறார்களோ, யார் அல்லாஹுக்கு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்கின்ற நற்செய்தியை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று யார் மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கையையும் விடுக்கக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அடுத்ததாக நபி அவர்களுடைய பெயர் சையீது வலதி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளின் தலைவர், மனிதர்களுடைய தலைவர்
என்கின்ற பெயரும் நபி அவர்களுக்கு இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன சய்யிது வலதி ஆதம யௌமல் கியாமத்தி வலா ஃபக்ர். கியாமத்துடைய நாளையிலே நான் மனிதர்களுக்கு, ஆதமுடைய சந்ததியினருக்கு, பிள்ளைகளுக்கு தலைவராக நான் இருப்பேன், இதில் பெருமைப்படுவதற்கில்லை என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நபி அவர்கள் அவர்களுடைய அந்த தலைமைத்துவம் மறுமையிலே மிக தெளிவாக வெளிப்படும். அடுத்ததாக அஸ்ஸிராஜுல் முனீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸிராஜுல் முனீர், ஒளி தரக்கூடிய விளக்கு. நபி அவர்களை ஒளி தரக்கூடிய விளக்கு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே அந்த பெயரும் நபி அவர்களுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி என்ற ஒளியை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கே அல் முனீர் என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முனீர் என்ற சொல்லிலே ஒளி தரக்கூடியவர் என்கின்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிலே நெருப்பு பற்றக்கூடிய தன்மை அதில் இருக்காது. அஸ்ஸிராஜுல் வஹாஜ் என்று சொல்லலாம். ஆனால் நபி அவர்களுக்கு அந்த பெயர் சொல்லப்படவில்லை. காரணம், வஹாஜ் என்பதிலே ஒரு வகையான பற்றுகின்ற தன்மை, எரிகின்ற தன்மை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் முனீர் என்ற அந்த வார்த்தை பிரயோகம்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவர்களுடைய பெயரில். எனவே அஸ்ஸிராஜ் என்றால் விளக்கு, அல் முனீர் அப்போ ஒளி தருகின்ற விளக்காக நபி அவர்கள் இருந்தார்கள். இறுதியாக நாங்கள் பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லாஹ், அல்லாஹுடைய அடிமையாக அவர்கள் இருந்தார்கள். தன்னை அல்லாஹுடைய அடிமை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய அந்த அடிமைத்துவத்திலே மிக உச்சகட்டத்தை நபி அவர்கள் அடைந்திருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிமார்களிலே அல்லாஹு தாலாவுடைய அந்த அடிமைத்துவம், அவர்கள் அல்லாஹுக்கு அடிபணிகின்ற தன்மை அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுல் அஸும்களிலே ஒருவர். அவர் முக்கியமான உறுதியுள்ள 5 நபிமார்களாக கருதப்படுகிற, உலுல் அஸும் என்று கருதப்படுகிற நபிமார்களிலே ஒருவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல் 5வதாக நபி அவர்கள். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஹலீல்களிலே ஒருவராக இருக்கிறார். இப்ராஹிம் நபி ஒரு ஹலீல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹலீல். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்தவர்கள், நபிமார்களுடைய தலைவர், அனைத்து மனிதர்களுக்கும் தலைவர். எனவே அல்லாஹு தஆலாவுடைய அடிமைத்துவத்துடைய எல்லா கட்டங்களையும் தாண்டி அவைகளை பூரணப்படுத்தியவர்களாக, அடிமைத்துவத்தில் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் ஏனைய விடயங்களை பார்ப்போம்.